ஓகேயா, சரி. இப்ப நாங்க இதுக்கு முன்னுக்கும் மேற்றல பரப்பளவும் கனவளவும்ன்ற விஷயம் படிச்சிருந்தோம். அதுல ஐடியா என்னன்னு சொன்னா, மேக்சிமம் பொதுவா இருந்துச்சு. ஒரு ஒரு உருளையா இருக்கலாம், கோளமா இருக்கலாம், கூம்பா இருக்கலாம், எதா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு முப்பரிமாண உருவம் உண்டு. இன்னொரு முப்பரிமாண உருக்கு அந்த ஈக்குவலா இருக்கிறது, நம்மளோட கனவளவுக்கு ஈக்குவலா இருக்கிறது, அல்லது அதன் மடங்காக இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் நாங்க ஈக்குவல் பண்ணி, அதாவது ரெண்டு பேரையும் சமப்படுத்தி தான் அதுக்கான விஷயத்தை கண்டோம். சமன்பாடுகள்னு வரும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஐடியா என்னன்னு சொன்னா, சமன்பாடு கேள்விகள் வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கான ஐடியா என்னன்னு சொன்னா, அந்த ஒரு உருள இருந்து சில உருட்களை கழிக்கிறது. எப்படி அந்த ஒரு உருள இருந்து எது தேவையோ எது தேவை இல்லையோ மொத்த உருள இருந்து தேவை இல்லாத கழிச்ச உடனே தேவையானது வரும். எப்படி மொத்த உருவொன்றுல இருந்து தேவை இல்லை எதுவோ அதை கழிச்ச உடனே தேவையானது வரும். இதுதான் அதுக்கான பேசிக் ஐடியா. இப்ப இதோட 4வது கேள்வி நாங்க அதுல செய்யறோம். இன்னைக்கு 5வது கேள்வி செய்யும். தொடர்ந்து ஒரு 10 கேள்வி செய்யும் போது அதற்கான ஐடியா உனக்கு வேணும். சரியா? நோட்ஸ கிளீனா எழுதிக்கும். சரியா? கிளியரா எழுதிக்கும். எழுதினாத்தான் ஏதாவது கிடைக்கும். இல்லையே கஷ்டம். சரியா? நாங்க கொஞ்சம் கொஞ்சமா எஸ்ஏன விஷயத்த கிளியர் பண்ணிட்டு வரோம். ஓகேவா? அப்ப அதையும் மைண்ட்ல வச்சுக்கோ. ஓகே, நீங்க பாஸ் பேப்பரையோ இல்லாட்டி மாடல் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த கேள்வி நாங்க படிச்சுக்கிறோம், நீ செய்தியோ செய்யலையோ ரெண்டாவது விஷயம், படிச்சிருக்கிறோம் அப்படின்ற ஒரு மனப்பாங்க கொண்டு வரணும். இது படிச்சிருக்கிறோம், இது ஓகே. படிச்ச பிறகு நாங்க படிச்சதை வச்சு அதை யோசிக்கணும். ஓகே, இது மாதிரி வருமா வருமா, அப்படி வருமோ அப்படி வருமோ அப்படி யோசிக்கணும். ட்ரை பண்ணணும். நீ முயற்சி செஞ்சாதான் அது கிடைக்கும். வராது, விளங்காது அப்படின்னு சொல்லி எழுதாம ஒரு லைன் சரி எழுதப்பா. சரியா? எழுதினா தான் கிடைக்கும். இது மத்த பாடம் மாதிரி இல்லடா. ஹிஸ்டரி பாடம், தமிழ் பாடம், அந்த பாடம் இந்த பாடம் மாதிரி இல்ல. மெடிசன் விஷயம் பாடம் வைக்கலாம் இல்ல. சரியா? ஐடியா வரணும். ஐடியா வர்றதுக்கு நீ முயற்சி செஞ்சாதான் வரும். அங்க எழுதினா தான் வரும். நான் எங்க பிழை விட்டுருக்கிறேன், நான் எங்க பிழை விடுதேன், நான் எங்க பிழை விடல, எனக்கு ஐடியா வரல அப்படின்ற விஷயம் எழுதினா தான் வரும். மத்தபடி பாடமாக்குற விஷயம் இல்லை. சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, கேள்வி எழுதுங்களா? ஓ சார். ஓகே, கவனி. செவ்வக வடிவான மரக்கரி பாத்தி ஒன்றின் நீளம் 8 மீட்டர், அகலம் 4 மீட்டர் ஆகும். அப்ப முதலாவது நம்ம வாசிச்சு அதற்கான தரவு எடுத்துரும். அதுக்கான தரவு எடுத்துடணும். அவன் சொல்றான் செவ்வக வடிவமா. சரியா? அவன் நீல அகலங்கள்ல மாற்றம் ஏற்படும். சரியா? நீல அகலங்கள்ல மாற்றம் ஏற்படும். மாற்றம் ஏற்படும். நீல அகலங்கள்ல மாற்றம் ஏற்படும். சரி, ஓகே. நீளம் பாத்தீங்கன்னா சொன்னா 8 மீட்டரும் அகலம் 4 மீட்டரும் ஆகும். நான் 6 மணிக்கு நான் விட்டுருவேன். இன்னும் ஒரு வார்த்தை கிளாஸ் நான் 6 நான் போய் வேற ஒன்னு ஈட்ட மாட்டேன் போய். சரியா? 8 மீட்டர் நீளம் வந்துகிட்டு 8 மீட்டரா? நீளம் வந்துகிட்டு 8 மீட்டரும் அகலம் வந்துகிட்டு 4 மீட்டரும் ஆகும். அகலம் வந்துகிட்டு 4 மீட்டரும் ஆகும். சரி, ஓகே. தொடங்குகிறான். பாத்தியை சுற்றி, இந்த பாத்தியை சுற்றி எக்ஸ் மீட்டர் அகலமுள்ள பாதை ஒன்று அமைக்கப்படுகின்றது. அப்போ நான் பொதுவாக ஏதோ ஒரு மரக்கறி பாத்தி இதா இருந்தாலும் பிள்ளைகள் சுத்தி பாதை ஒன்று இருந்தால்தான் எங்களுக்கு சுத்தி வர பார்த்து நடக்கலாம். இல்லைன்னா நடக்கல, சும்மா வெட்ட வழியா இருக்காது பொதுவா. ஓகே, அப்ப என்ன சொல்றான்னு சொன்னா, இதை சுத்தி ஒரு பாதை ஒன்று அமைக்கிறானாம். அந்த பாதையில நீளம் பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸ் எக்ஸ் மீட்டரா? ஓகே, எக்ஸ் மீட்டரா? சரியா? இந்த ரெட் கலர்ல அடிச்சிருக்கிறது நாங்க விட்டு பாதையாக காணப்படுது. காணிச்சு.
தொடர்ந்து பார்ப்போம். கவனிங்க, கேள்வி நல்லா பார்த்துக்கோ. பாதையின் பரப்பளவானது பாத்தியின் பரப்பளவுக்கு சமனாகும். அப்போ இந்த பாதையிட பரப்பும் சரியா, பாதையிட பரப்பும் பாதையின் பரப்பும் பாத்தியின் பரப்பும் பாத்தி மரக்கறி பாத்தியின் பரப்பும் சமனா. சரி, அதையும் இப்படி நோட் பண்ணிக்கோ, சமனாகும். இருபடி சமன்பாடொன்றை கட்டி எழுப்பி அதனை தீர்ப்பதன் மூலம் பாதையின் அகலத்தை காண்க. ரூட் 17 அப்படின்னு சொல்றது என்னடா? ரூட் 17 வர்க்கமூலம் 17 அப்படின்னு சொல்ற பெருமானம் தாரான் 4.12. சரி, முதல்ல இந்த கேள்வியை நான் வாசிச்சுட்டேன். இதுக்கான விளக்கத்தை வச்சுட்டு தந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடி கேள்வியை காட்டேன். அதுக்கப்புறம் ஆன்சருக்கு போகும். சரி, ஓகே, எல்லாம் கூலாயிரு. சரியா, நானும் சொல்ற விஷயம். இப்போ நீங்க ஒரு மரக்கறி பாத்தியோடு செய்றீங்க. சரியா பிள்ளை, உங்களோட வீட்டையோ எங்கேயோ மரக்கறி பாத்தி ஒன்று செய்யறேன் வெப்பமே. சரி, அப்ப அந்த மரக்கறி பாத்தியில எங்களை கொஞ்சம் கூடிட்டு என்ன பரவாயில்ல ஓகே, மரக்காரி பாத்தி ஒண்ணு செய்றீங்க. அப்போ இந்த மரக்காரி பாத்தி தான் வந்துகிட்டு இது மரக்காரி பாத்தின விஷயம் தான் இது. ஓகேவா, இதுதான் மரக்கறி பாத்தியம். சரி, பாத்தி மரக்கறி பாத்தி. இந்த மரக்கறி பாத்திய வந்துகிட்டு செய்றீங்க. இந்த மரக்கறி பாத்திர நீளம் இது வந்து ஒரு செவ்வக வடிவிலான இருக்குது. இதோட நீளம் பாத்தீங்கன்னு சொன்னா 8 மீட்டரும் அகலம் வந்துகிட்டு 4 மீட்டரும் காணப்படுதுதான். சரியா, அப்ப இது ஒரு செவ்வக வடிவிலான பாத்தி. அதே நேரம் எக்ஸ் இந்த இங்கிருந்து இவ்வளவு வரைக்கும் எக்ஸ், அதே மாதிரி இங்கிருந்து இவ்வளவு வரைக்குமே எக்ஸ், அதே மாதிரி எங்க இருந்து இவ்வளவு வரைக்கும் எக்ஸ், அதே மாதிரி எங்க இருந்து இவ்வளவு வரைக்கும் எக்ஸ், இங்கிருந்து இவ்வளவு வரைக்கும் எக்ஸ், அதே மாதிரி இங்கிருந்து இவ்வளவு வரைக்கும் எக்ஸ், இங்கிருந்து இவ்வளவு வரைக்கும் எக்ஸ், அதே மாதிரி இங்கிருந்து இவ்வளவு வரைக்கும் எக்ஸ். இந்த எக்ஸ் அப்படின்ற எக்ஸ் மீட்டர் நீளம் அப்படின்ற ஒரு என்ன செய்யுது சுற்றுப்பாதை ஒன்று அடிக்கப்படுது. இதை சுத்தி பாதை ஒன்று அடிக்கப்படுது. அதை தொடர்ந்து அவன் சொல்றான். அதை தொடர்ந்து மைக்ரோ பண்ணிக்கோங்க. அதை தொடர்ந்து அவன் சொல்றான், இங்க வெளியால அடிச்சிக்கிற பாதையில பரப்பளவும் இந்த மரக்கறி பாத்திர பரப்பளவும் சமனாக காணப்படுதான். வெளியால அடிச்சுக்கிற பாதையில பரப்பும் மரக்கறி பாத்திரி தானே, அதுல பரப்பும் சமனாக இருக்குதான். சரியா, இதை அடிப்படையாக வச்சு செய்யட்டுமா ஒரு சமன்பாடு, இருபடி சமன்பாடு உருவாக்கட்டுமா. அதே நேரம் அந்த இருபடி சமன்பாடை உருவாக்குறதன் மூலம் இந்த எக்ஸ் பெருமானத்தை காண்போம். அந்த இருபடி சமன்பாடை உருவாக்குறது மூலம் எக்ஸின் பெருமானம் காணுமா. மைக்ரோவனிக்குள்ள. சரியா, ஓகே. இப்ப கவனி, ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், மரக்கறி பாத்தியோட செய்யறாங்க. மரக்கறி பாத்திர வடிவம் செவ்வக வடிவமா இருக்குது. அது நீளம் 8 மீட்டர், அகலம் 4 மீட்டர், அகலம் 4 மீட்டர். எக்ஸ் அப்படின்ற இடைவெளி, இந்த மாதிரி எக்ஸ் இடைவெளியில இப்படி லைனுக்கு ஒரு ரோட் ஒன்று போடுறாங்க. அக்ஷாந்தோட மைக்ரோஃபோன் இந்த அஸ்காம். சரியா, எக்ஸ் அப்படின்ற இடைவெளியில என்ன செய்யலாம், சுத்தி வர ரோட் ஒன்று அடிக்காங்க. அந்த ரோட்டும் மரக்கறி பாத்திர பரப்பும் சமனாக காணப்படும். சரி, இப்ப மரக்கறி பாத்திர பரப்படாக காணலாம். எப்படி காணலாம்னு சொன்னா, எங்களுக்கு நீள அகலங்களை தெரியும். நீளம் 8 மீட்டர், அகலம் 4 மீட்டர். இது ஒத்துக்கொள்றீங்களா பிள்ளை? ஓகே, அப்ப மரக்கறி பாத்தியின் பரப்பளவானது எங்களுக்கு தெரியும் என்னது, நீளம் தர அகலம். சோ நீளம் எங்களுக்கு தெரியும் 8 மீட்டர், அகலம் தெரியும் 4 மீட்டர். சோ எங்களுக்கு ஆன்சர் எப்படி வரும், 8 4
32. 32 மீட்டர் வரைக்கும். இப்ப இவரும் எங்களுக்கு தேவை யாரு? இந்த 32 விஷயமும் நல்லா கவனிச்சுப்புல, நல்லா விளங்கி படிக்கிறத விளங்கி படி. ஒரு கேள்வியா இருந்தாலும் விளங்கி படிக்கணும். இந்த 32 விஷயமும் இந்த பாதை இந்த பரப்பும் எப்படி இருக்கும்? சமனா இருக்குன்னு சொல்றோம். ஓகேவா? அப்ப ஈக்குவல் பண்றோம் இங்கே. 32 விஷயமும் இங்க பாதையின் பரப்புன விஷயமும் சமனா இருக்கும். இப்ப நாங்க பாதையின் பரப்பளவு காணப்போறோம். இப்ப பாதையின் பரப்புன்னு சொன்னா இந்த நீல பெட்டி தவிர்ந்த சிவப்பு பெட்டி தான் எங்களுக்கு பாதையின் பரப்பு. புரியுதா? நீலப்பட்டி, இந்த நீல கலர் பட்டி, ப்ளூ கலர் பொட்டியை தவிர்ந்த இந்த சிவப்பு கலர் பட்டி தான் பாதை. அப்ப இதை நீ இந்த சிவப்பு கலர் மட்டும் எடுக்கணும்னு சொன்னா உனக்கு ஒரு ஐடியா ஒன்று எடுக்கணும் பிள்ளைகள். இந்த ஒட்டுமொத்த ஆக்கல்ல இருந்து இந்த குறித்த இந்த வெள்ளை கலர் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா இந்த ஒட்டுமொத்த ஆக்கல்ல இருந்து இவரை தூக்கிட்டீங்கன்னு சொன்னா மிச்சம் வருதானே? ஓ. ஓகே. அப்ப முதலாவது ஒட்டுமொத்த ஆக்கல் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு இவங்களோட நீளாகலங்கள் தெரியணும். எங்களுக்கு என்ன செய்யணும்? நீளாகலம் தெரியணும். நல்லா கவனிச்சுக்கோ, அவதானிச்சுக்கோ. பாரு இங்க பாரு, இங்க இருந்து ப்ளூ கலர் நல்லா கவனிச்சுக்கோ. சரியா? நல்லா கவனிச்சு பாருங்க பாரு. யாரு வாராங்களோ இல்லையோ பிள்ளை, நீ வந்தா அதுக்கான விடையை பெற்றுக் கொள்ளலாம், அதுக்கான பெருமதியும் பெற்றுக் கொள்ளலாம். சரியா? நான் யார்கிட்டயுமே முதல் மாதிரி இப்ப கெஞ்சுற ஐடியா இல்லை. நான் இதுலயும் குரூப்லயும் சொல்லிக்கிறேன், நீ வராதனால கெஞ்ச மாட்டேன். உனக்கு தேவைன்னா நீ வருவ, லெஃப்ட் ஆகுதுனால கெஞ்ச மாட்டேன். சரியா? 10 பேரு 4 பேரு ஒருத்தன் இருந்தா நான் படிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். சரியா? ஈவினிங் கிளாஸ் தொடங்கும் வரைக்கும். ஈவினிங் கிளாஸுக்கு பிறகு பார்ப்போம். சரி, இப்ப ஃப்ரீ கிளாஸஸ் நடக்குது. சோ வந்து படி. நல்லா கவனிச்சுக்கூடா. இங்க இருந்து இவ்வளவு வரைக்கும் பாரு, இங்க இருந்து இவ்வளவு வரைக்கும் நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அவன் தந்திரிக்கான் தரவு 8 மீட்டர் அப்படின்ட்டு. அதே மாதிரி இங்க இருந்து இவ்வளவு வரைக்கும் எப்படி? இங்க இருந்து இவ்வளவு வரைக்கும் மறுபடி இங்க இருந்து இவ்வளவு வரைக்கும் எக்ஸ் மீட்டர். அதே மாதிரி இங்க இருந்து இவ்வளவு வரைக்கும் எக்ஸ் மீட்டர், எக்ஸ் மீட்டர், எக்ஸ் மீட்டர். அப்போ டோட்டலா வெளிப்பக்க நீளம் பாத்தீங்கன்னு சொன்னா இங்கனைக்கு ஒரு எக்ஸ், இங்கனைக்கு ஒரு எக்ஸ், ஒட்டு மொத்தமா 2x, இங்கனைக்கு 8. ஆக இதுக்கு நாங்க போடலாம் 8 பிளஸ் 2x மீட்டர் அப்படின்னு போடலாம். 8 பிளஸ் 2x மீட்டர். 8 சக இந்த 8ஐயும் இந்த 2xையும் கூட்டினு சொன்னா 8 சக 2x மீட்டர். அதை தொடர்ந்து இங்கால பாருங்க பிள்ளைகள், அது தொடர்ந்து இங்கால பாரு. இது ஃபுல்லா 4 மீட்டர் தந்துருக்கலாம். எங்கிருந்து எவ்வளவு வரைக்கும்? இங்க இருந்து இவ்வளவு வரைக்கும் 4 மீட்டர். 4 மீட்டர் என்ன பிள்ளை? 4 மீட்டர். இங்க இருந்து இவ்வளவு வரைக்கும் மறுபடி எக்ஸ் மீட்டர். அதே மாதிரி இங்க இருந்து இவ்வளவு வரைக்கும் மறுபடியும் எக்ஸ் மீட்டர். சோ டோட்டலா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு எக்ஸ் இன்னொரு எக்ஸ் மொத்தம் 2x, எனக்கு 4. அப்போ அகலம் பார்த்தாங்கன்னு சொன்னா உனக்கு வரும் 4 சாக எப்படி 4 சாக 2x மீட்டர், 2x மீட்டர். கிளியரா? அகலம் எடுத்தது கிளியராடா? அகலம் எடுத்தது. அப்போ எங்களுக்கு பாதையின் பரப்பளவு, சரி இதை அப்படியே வச்சுக்கோ. இப்ப எங்களுக்கு தேவை பாதையில பரப்பளவு தானே பிள்ளை? எங்களுக்கு தேவை பாதையின் பரப்பளவு தானே. ஓகே, பாதையில பரப்பளவு கண்டாச்சுன்னா பாரு, ஒட்டுமொத்த ஆக்கல்ல இருந்து இந்த குறித்தால கழிச்சோம்னு சொன்னா ஒட்டுமொத்தால இருந்து எது தேவை இல்லையோ அவரை கழிச்சோம்னு சொன்னா எது தேவையானது வரும். நான் உனக்கு ஸ்டார்ட் பண்ணும் போது சொன்ன ஞாபகம் இருக்கா? எங்களுக்கு வந்துகிட்டு குறித்து பெருமானத்துல இருந்து, அதாவது ஒட்டுமொத்தத்துல இருந்து எது தேவை இல்லையோ அவரை கழிக்கும் போது எது தேவையோ அது வரும். அப்படியான ஒரு விஷயம் உண்டு. இல்லாட்டி ஒரு குறித்தத்துல இருந்து எது தேவையோ அதை எடுத்துட்டு தேவையில்லாத கண்டுபிடிக்கலாம். மாறி நடக்கும், எப்படியோ கழிப்படும். நான் சொல்லி தந்த ஞாபகம் இருக்கும் ஃபர்ஸ்ட்க்கு. அதை நான் ப்ரூவ் பண்ண போறேன். ஒட்டுமொத்த செவ்வகம் பார்த்தாச்சுன்னா அகல வந்துட்டு 8 சக 2x, 8 சக 2x. சரி, நீளம் அகலம் வந்துகிட்டு இது நீளம் 8 சக 2x, அகலம் வந்துகிட்டு 4 சக 2x. இது கிளியரடா? இவரால பிரிக்கினா ஒட்டு மொத்தம் வரும். இது கிளியரா? அதை தொடர்ந்து
அதை தொடர்ந்து இப்ப இதுல இருந்து நாங்க யாரை கழிக்கணும், இந்த வெள்ளை பகுதி கழிக்கணும். இந்த பாத்திர பரப்புல எவ்வளோடா? 32 மீட்டர் வரைக்கும். 32 சென்டிமீட்டர். ஓகே, நாங்க 32 சும்மா போட்டுக்குவோம். இப்ப இதை சுருக்கி பெருக்கி ஒரு கோவை ஒன்று நாங்க இப்ப போடணும். சரியா? இங்கால இருக்கட்டும், அது வேற சப்ஜெக்ட். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், இவர்ல இருந்து இப்ப நான் பாதையின் பரப்பு தான் இப்ப காண போறோம். பாதையை பரப்புன்னு என்ன, ஒட்டு மொத்தத்துல இருந்து இவரை எடுத்து விட்டோன்னு இவர் வரும். இவரும் இவரும் பரப்பெல்லாம் சமன். இப்ப முதலாவது இவரை பரப்பு கொண்டு போய் இவங்களை வச்சிருக்கிறோம் சமன் சொல்லி, இவருக்கு இவர் சமன் சொல்லி இவரை வச்சிருக்கிறோம். ரெண்டாவது இவரை காணிக்கிறது தான் இவர்ல இருந்து, அதாவது பெரிய துண்டுல இருந்து இந்த துண்டு எடுக்கணும். இப்பவா இது பெருக்கும். இந்த எக்ஸ் இவருக்கு, இந்த 8 இவருக்கும் சொந்தம், இவருக்கும் சொந்தம். இந்த 2x விஷயம் இவருக்கும் சொந்தம், இவருக்கும் சொந்தம். ஓகே, பெருக்கிற விஷயம் என்ன காணி, பெருக்கிற விஷயம் என்ன வரும், 8 தர 4, 8 தர 4, 8 தர 4. இங்க சக, இங்கேயும் சக, சக தர சக, சகவாயு. 8 தர 2x, 8 தர 2x. மறுபடி இங்க சக, இங்கேயும் சக, சக தர சக, சகவாயும். 2x தர 4, 2x தர 4 என்ன, 2x தர 4. அதுக்கப்புறம் லாஸ்டா சக சக, சக தர சக, சக, சக தர சக, சக. 2x தர 2x, 2x தர 2x. இது கிளியரா? ஓ சார். 32 சக 2 16x சக 4 8x சக 2 4 x தர x, x வர்க்கம். இது கிளியரா? ஓ சார். ஓ 32 சக 16 மட்டும் எத்தனைடா, 24. 24 x சக 4 x வர்க்கம். இப்ப இந்த ஆளத்தான் நாங்க என்ன செய்ய போறோம், இப்ப எடுத்து போட போறோம். கிளியரா? இந்த துண்டுக்கு இந்த ஆளை போட போறோம். இப்ப போடுவோம் பாவோம், போடுவோம் பாவோம். இப்ப நாங்க என்ன ஸ்டார்ட் பண்ணுங்க, இந்த ஆளை போட போறேன். கவனி, 4x வர்க்கம் சக 24x சக 32. யாரு, இவரை தூக்கி நான் இங்க போட்டிருக்கேன். இப்ப இது யாரு பிள்ளைகள் பரப்பு, இதுதான் யாரு, பாதையின் பரப்பு. இதுதான் பாதையின் பரப்பு. இது யாரு, பாத்தியின் பரப்பு. இது பாத்தியின் பரப்பு, பாதையின் பரப்பு. அவன் கேள்வியில் என்ன சொல்றான், பாதையின் பரப்பும் பாத்தியின் பரப்பும் எப்படி இருக்குதா, சமமாக இருக்கும். சமனா இருக்கிறான். சோ இது பாதையின் பரப்பு சமன். அடுத்தது பாத்தியின் பரப்பு எவ்வளவு, 32. 32. சரி, ஓகே. இப்போ கவனிங்கடா. சரி, இந்த 32 விஷயத்தை வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த 32 நான் என்ன செய்ய போறேன், வேற சரி இருக்குதுனால இந்த 32 நான் விட்டுட்டேன். எங்க நினைக்கிறீங்க, கணக்கு சரிதானே? அது ஓ சார். நான் இங்க ஒரு 32 விட்டுட்டேன். இந்த இங்க போட்ட 32 விட்டேன். அப்ப எனக்கு ஒரு 32 வரும். சமன் 32. சரி, காணிச்சு எவ்வாறு பிள்ளைகள், சக 32 சய 32 இது ரெண்டும் என்ன செய்யும், இல்ல போயிடும். இல்லாம போடுச்சுன்னு சொன்னா யார மட்டும் மிச்சம், இவங்க மட்டும் மிச்சம். 4x வர்க்கம் 24x. டேய், சக 32 சமனுக்கு மேல வந்து என்ன நடக்கும், சய 32. இது கிளியரா? ஓ சார். ஓ சார். எங்களுக்கு பொதுவா இந்த எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் சும்மா நார்மலா இருக்கணும், அதாவது ஒன்றாக இருக்கும். இங்க 4 விஷயம் இருக்கு. எப்படிடா, எக்ஸ் வர்க்கம் விஷயம் பொதுவா
குணகம் வந்துகிட்டு ஒன்று அப்படி இருந்தா தான் அதை தீர்க்கிறது எங்களுக்கு லேசா இருக்கும். தீர்க்க இயலான்னு சொல்ல வரல, தீர்க்கிறது எங்களுக்கு லேசாக இருக்கும், கஷ்டப்பட தேவை. இந்த 4, 24, 32 4இன் மடங்காக இவங்க 3 பேரும் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. ஓ அப்ப 4ஆல பிரிச்சோம்னு சொன்னா ஒட்டுமொத்த ஆக்களையுமே எல்லாத்தையும் கவனமா பாருங்க. சரி, உனக்கு செய்ய தெரியுதோ இல்லையோ கவனமா பாரு. சரியா? ஐடியாவா பாத்துக்கோ. 4 பிரிச்சோன்னு சொன்னா எங்களுக்கு வரும் எக்ஸ் வரைக்கும் வரும். 24 4 பிரிச்சு எத்தனை வரும்? 6 6x. 32 4 பிரிச்சா 8 8 சமன் 0. அப்போ இருபடி சமன்பாடு உருவாக்கிட்டோமா? இப்ப இந்த இருபடி சமன்பாடு உருவாக்கியாச்சு. உருவாக்குவதன் மூலம் நாங்க என்ன செய்ய போறோம்? எக்ஸின் பெருமானத்தை காணப்போம். சரியா? இப்ப இவரை நான் தூக்கி இங்கனையே போட்டு, சரியா, எக்ஸின் பெருமானத்தை காண போறோம். எக்ஸின் பெருமானத்தை காண போறோம். இப்ப இருபடி சமன்பாடை போடும். இப்ப இதுவரைக்கும் உங்களுக்கு கிளியரா இல்ல டவுட் இருந்தா கேள்வி யாராட்டும்? இல்ல சார். இல்ல? ஓகே. இவரை நாங்க போடணும். எக்ஸ் வர்க்கம் சக 6x சய 8 சமன் 0. ஓகே. இதுக்கான ஒரு ஐடியா ஒன்று எடுக்கலாம். என்ன ஐடியான்னு சொன்னா, நான் ஒரு விஷயம் சொல்லி தந்தேன், நல்லா கவனிச்சுக்கோ. இப்பயும் சொல்லித்தாரேன், நல்லா கவனிச்சுக்கோ. இந்த எக்ஸின் குணகம் யாரு பிள்ளை? இப்போ செல்றா 6. யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. எக்ஸின் குணகத்தை 2ஆல பிரிச்சும் போது நல்லா நோட் பண்ணிக்கோ, இது எழுதி வச்சு கேள்வி சொன்னா. எக்ஸின் குணகத்தை சரியா நீ 2ஆல பிரிக்கும் போது, இப்ப உதாரணமா எக்ஸின் குணகம் வந்து இப்ப இதான பொது சமன்பாடு இப்படித்தானே பிள்ளை வரும். ax வர்க்கம் பிளஸ் bx பிளஸ் c சமன் 0. இதான பிள்ளை சமன்பாடு, பொது சமன்பாடு. இதுல எக்ஸின் குணகம் b அப்படின்னு சொன்னா, இந்த b 2ஆல பிரிச்சீங்கன்னு சொன்னா, இந்த b 2ஆ பிரிக்கும் போது அது 1 அல்லது 2 அல்லது 3 அல்லது 4 அல்லது 5 இப்படி வருமா இருந்துச்சு சொன்னா, 1 வரலாம் அல்லது 2 இல்லாட்டி 3 அப்படி வரும்போது, இத வரும்போது அதை நிறைவர்க்கு எண்ணாக மாத்தணும். 2இன் வர்க்கம், 3இன் வர்க்கம், 4இன் வர்க்கம், 5இன் வர்க்கம் தான் சரி. அஞ்சின் வர்க்கம் மாத்தி இந்த இடத்துக்கு கொடுக்கலாம். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோ. இப்ப உதாரணமா எனக்கு 8 வந்துச்சு, 8 2ஆ பிரிச்சா என்ன வரும்? 4 கொடுக்கலாம். உதாரணமா ஒருவேளை 9 வந்தா கொடுக்கலுமா? 15 வந்தா கொடுக்கலுமா? 12 வந்தா கொடுக்கலுமா? 6. சரியா? அப்படி ஒரு ஐடியா வந்துச்சு. இப்ப இதுக்கு நீங்க செய்ய வேண்டிய முதல் கடமை என்னன்னு சொன்னா, ax வர்க்கம் பிளஸ் bx பிளஸ் c அப்படி ஏதோ ஒன்று இருக்குன்னு சொன்னா, இந்த செயல இருக்கிற ஆளை நீங்க, அதாவது சி பகுதியில இருக்கிற ஆளை நீங்க என்ன செய்ய போறீங்க? அங்கால கொண்டு போறீங்க. அங்கால கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வரும் x வர்க்கம் சக 6x சமன் 8. இதை ஒத்துக்கொள்றீங்களா? அடுத்தது பாரு, x வர்க்கம் சக குணகம் இவர் 6. 6 2ஆ பிரிச்சு என்ன வரும்? 3. 3இன் வர்க்கத்தை 2 பக்கமும் கூட்டணும். நிறைவர்க்கம் மூலம் செய்யவாமா? எனக்கு √17 தந்திருக்கிறான். சும்மா √17 தரமாட்டாங்க. அந்த ஐடியா விட நார்மலா நாங்க வளமையா செய்யற மாதிரி பார்க்கணும். ஓகே, கவனி. எக்ஸ் வர்க்கத்தை மட்டும் பெருக்கும். ஒண்ணு யோசிக்காத. எக்ஸ் வர்க்கத்தை மட்டும் பெருக்கும். இதுக்கு முறைமை காரணம் பார்த்தா 1 8 2 4. வேற யாராவது இருக்காங்களா?
இல்ல. இல்ல. சரி, இவங்க ரெண்டு பேரை கூட்டுறதாலேயோ கழிக்கிறதாலேயோ எங்களுக்கு இந்த ஆறுன்ற விஷயம் வரும். இவங்க ரெண்டு பேரையும் ஒன்று கூட்டுறதாலேயோ அல்லது கழிக்கிறதாலேயோ ஆறுன விஷயம் வரும். சரியா? இவங்க ரெண்டு பேரையும் கூட்டினோம்னு சொன்னா 9 வரும், கழிச்சா வந்துகிட்டு 7 வரும். கூட்டினா 6 வரும், கழிச்சா 2 வரும். சோ 6 இருக்கு. என்ன செய்யறோம்? 2ஐயும் 4ஐயும் கூட்டுறோம். ஓகே, ஆகவே x வர்க்கம் பிளஸ் 2x பிளஸ் 4x ஆய 8 சமன் 0. இப்ப இது ஒரு கோவையா எடுத்துக்கோ, இங்கால இவர் ஒரு கோவையா எடுத்தாங்க. இவங்க ரெண்டு பேர்லயும் பொதுவா எக்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா, இவங்க ரெண்டு பேர்லயும் பொதுவாக எக்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா யாரு மிச்சம்டா? ஒரு எக்ஸும் சக ரெண்டும். சக இவங்க ரெண்டு பேர்லயும் ஒரு 4 பொது எடுத்தீங்க. 4 தர எக்ஸ், 4 தர 2. சோ 4 பொது எடுத்தா எக்ஸ் சக 2. ஓகே, சக பொது எடுத்தா இங்க சாய வரக்கூடாது. என்ன சிக்கலான வருதா? ஓ, நீங்க அந்த சக 2x சக 4x போட்டிருக்கு. அப்படி வராதே, குறியீடு வேற வரும். எங்க இல்ல சார், இப்படித்தான் வரும். போடனா சரி அது. அப்படிதான் வரும். விலங்கல எக்ஸ் வர்க்கத்தை 8ஆலயா பெருக்கணும், சய 8ஆலயா? எங்கடா சொல்லுவா? எக்ஸ் வர்க்கத்தை நீங்க இங்க 8x வர்க்கம் போட்டிருக்கே, சய 8x சரி வர்க்கம் தானே சரி வரும். சரி சரி, சாய 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 சாய. அப்ப ரெண்டு பக்கமும் சாய வந்தப்படாது அப்படின்னா அப்படின்னா குறியீடு மாறும். மாறும் என. ஓ, அப்படின்னாலும் எங்களுக்கு சக வரணுமே, எனக்கு சிக்கலாது. கொஞ்சம் இருங்களேன். நிறைவார்க்கு கோவை மாதிரியே மாத்தோமே, சோழி முடிஞ்சு வேற வழி. ஓகே, எக்ஸ் வர்க்கம் சக ஆர்எக்ஸ் நிறைவர்க்க கோவை நாங்க என்ன செஞ்சோம்? எக்ஸின் குணகத்தை 2ஆல பிரிச்சு அதன் வர்க்கத்தை ரெண்டு பக்கமும் கூட்டினோம். சோ எக்ஸின் குணகம் 6, அதை 2ஆ பிரிச்சுனா 3, அதோட வர்க்கம் 3இன் வர்க்கத்தை இருபுறம் இந்த சைடு டெக்ஸ் அங்கால கொண்டு போனா சக டேக்ஸ் ஆகும் 3இன் வர்க்கம். இது கிளியர் என்ன? ஓகே, அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் நாங்க என்ன செய்யலாம்? எக்ஸ் சாக இந்த 3 முழுவதின் வர்க்கம் எடுக்கலாம்னு சொல்லி நான் சமன்பாடு படித்தரக்கிட்டே நான் சொன்னேன். நிறைவர்க்க கோவையை உருவாக்குறோம்னு சொன்னா இவங்க ரெண்டு பேரையும் எடுத்து இந்த பெருமானத்தை இந்த குறியீடை போட்டுட்டு முழுவதின் வர்க்கம் போட்டுட்டு இப்ப 3 9 9 மட்டும் எத்தனடா? 17. இப்பதான் சரியா வருது என்னடா? சரி, ஓகே, இங்க எழுதுறேனே காணிச்சுக்கோ. எக்ஸ் ஆக 3 முழுவதின் வர்க்கம் சமன் 17. எக்ஸ் ஆக 3 சமன் வர்க்கமூலம் 17. வர்க்கமூலம் 17. வர்க்கத்தை இல்லாம நான் என்ன செய்யணும்? இருபுறம் வர்க்கமூலம் போட்டுனா வர்க்கம் இல்லாம. வர்க்கமூலம் 17 பெருமானம் எவ்வளவு தந்திருக்கிறான் பிள்ளைகள்? 4.12 தந்திருக்கிறான். எக்ஸ் ஆக 3. சரியா? இவத்துக்கு சகவோ சாயவனி போட்டுக்கணும், மறந்துடாது. சகவோ சாய விஷயம் போட்டுக்கணும். சரி, இப்போ சகப்பெருமானம் எடுத்தீங்கன்னு சொன்னா இவர்ல சகப்பெருமானம் எடுத்தீங்கன்னு சொன்னா எனக்கும் சகவோ சாய சகப்பெருமானம் எடுத்தீங்கன்னு சொன்னா எக்ஸ் சமன் சகப்பெருமானம் எடுத்தா 4.12 சக 3 சமனுக்கு அங்கால போன என்ன நடக்கும்? சாய 3. ஆமா, சோ 4.12 இந்த 3 கழிச்சா 1.12. அதுவே சயப்பெருமானம் எடுத்த சொன்னா எக்ஸ் சமன் சய 4.12 இருந்து சகாய்க்கு 3 ஆகல போனா சய 3 ஆகிரும். சோ சய 7.12 இது வரையும் சாப்பிடல. ஓகே, அப்ப ஒரு காலமும் நீளம் அகலம் விஷயம் செயல வருமா? இல்ல. இல்ல. ஆகவே எக்ஸ் பெருமானம் என்ன? 1.12.
சரி இப்ப சொல்லு உனக்கு ஏதாவது எந்த இடத்துல டவுட். இந்த இடத்துல ஒரு சிக்கலோட வந்துச்சு அவ்வளவுதான். மத்தபடி இங்கால செஞ்சதுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா? சரி விளங்குதா? கேள்வியை சரி எழுதிக்கோடா, நான் இதை அழிக்கிறேன். இன்னைக்கு இரவு 8:30க்கு நசீம் சார் கிளாஸ் நடக்குமே. ஓகே சார். ஓகே சரி கவனி. 4வது கேள்வி. முக்கோண அடர் ஏபிசி உருவில் காட்டப்பட்டுள்ளது. முக்கோண அடர் என்ன செய்தால் ஏபிசி உருவுல காட்டப்பட்டிருக்கிறார். சரி முக்கோணத்தை வரையும் முதலாவது இருக்கா? ஏபிசி ஏ 6 மணிக்கு விட்டுருங்கள நம்மளா இருக்கு பார்த்துட்டு. ஏபிசி எக்ஸா 2 அடி 2 விழா. டேய் 5 மணிக்கு வர கஸ்டமர்ஸ் சொன்னா நாங்க ஒரு 5:30 போடுவோமா? சரி சார், லேட் ஆயிதானே. பரவாயில்லையா? ஓகே. உனக்கு 5 மணிக்கு விரும்புறது கஷ்டம் அப்படின்னா ஒரு 5:30 போட்டு 5:30ல இருந்து ஒரு 6:30 வரைக்கும் போடுவோம் வளமையா. இல்லாட்டி எவ்வளவுக்கு ஸ்கூல் கிளாஸ் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்ற விஷயத்த சொன்னா நான் இல்லாட்டி கொஞ்சம் லேட்டாகவும் போடுவேன், பரவாயில்ல. ஸ்கூல் கிளாஸ் இருந்தா சரி எங்களுக்கு இத்தனை மணிக்கு தான் ஸ்கூல் கிளாஸ், எங்களுக்கு இத்தனை மணிக்கு விட்டா போதும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் என்னோட மெயின் குரூப்ல சஜஷன் பண்ணுவோம். கேள்வியை வாசிக்கிறேன். முக்கோண அடர் ஏபிசி உருவில் காட்டப்பட்டுள்ளது. பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. முக்கோண அடரின் பரப்பளவினை எக்ஸின் சார்பில் தருக. அப்ப முதலாவது கேட்கிறான் முக்கோணத்துல பரப்பளவு கேட்கிறான். முக்கோண அடரின் பரப்பளவு கேட்கிறான். சரி கவனிங்க. இப்போ முக்கோண அடரின் பரப்பளவுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, சரியா, முக்கோண அடரின் பரப்பளவு எங்களுக்கு முக்கோணத்துக்கான பரப்பளவு, முக்கோணத்தின் பரப்பளவுக்கு சமன்பாடு எங்களுக்கு தெரியும். முக்கோணத்துல பரப்பளவுக்கு சமன்பாடு தெரியும். என்னது? அரைதர அடிதர செங்குத்து உயரம். இது சின்ன வயசுல நாங்க படிச்ச விஷயம். என்னடா அரைதர அடிதர செங்குத்து உயரம், இது சின்ன வயசுல நாங்க படிச்ச விஷயம். அப்ப அரை போட்டு கொள்ளுவோம். எக்ஸின் சார்பு கேட்கிறான். முக்கோணத்துல பரப்பளவு எக்ஸின் சார்பு கேட்கிறான். ஓகே. அரை தர அடி எவ்வளவு பிள்ளைகள்? அடி எவ்வளோடா? எக்ஸாக 2. செங்குத்து உயரம் பாத்தீங்கன்னா எவ்வளோடா? எக்ஸ். பெருக்கி விட்டீங்கன்னா சரி, பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? எக்ஸ் இன்டு எக்ஸாக 2 கீழ் 2. கிளியரா? புரிஞ்சுதா? இது சிம்பிளான ஆன்சர். இத ஃபுல்லா பெருக்கி விட்டு இத அப்படியே போட்டு சிம்பிளான ஆன்சர். இது கிளியரா? அடுத்த கேள்வி பார்ப்போம். சரியா? வாங்க அடுத்த கேள்வி. ஓகே, அடுத்த கேள்வி கேட்கிறான். இம்முக்கோண அடரின் பரப்பளவு, மைக்கோ பண்ணிக்கோங்க. இம்முக்கோண அடரின் பரப்பளவு 12 சென்டிமீட்டர் வர்க்கம். இவர பரப்பளவுன்னு சொல்றான் 12 சென்டிமீட்டர் வர்க்கமா. மைக்கோ பண்ணுங்க, மைக்கோ பண்ணி நிறையுது. சரியா? முக்கோண அடரின் பரப்பளவு வந்துகிட்டு
12 சென்டிமீட்டர் வர்க்கம் எனில் எக்ஸினால் இருபடி சமன்பாடு மைக்ரோஃபோனுங்களை யாராது ரீஹா மைக்ரோஃபோனுங்களே ஓகே சரி அப்போ முக்கோண அடரின் பரப்பளவு 12 சென்டிமீட்டர் சொன்னா எக்ஸிலான ஒரு சமன்பாடை உருவாக்கட்டுமா அந்த சமன்பாடு யாரு பிள்ளைகள் எக்ஸ் வர்க்கம் சக 2x சக 24 எக்ஸ் வர்க்கம் சக 2x சக 24 சமன் 0 இப்படி ஒரு சமன்பாடு உருவாக்கட்டா இது எங்களுக்கு பச்சை தண்ணி வா செய்வோம் ஒன்னும் யோசிக்காத வா செய்வோம் வாங்க செய்வோம் இப்ப கவனிங்க பிள்ளைகள் அவன் என்ன சொல்றான் முக்கோணிட பரப்பு நாங்க அச்சர கணித கோவையில எப்படி கொண்டு வந்திருக்கிறோம் இது கிளியரா இதுவும் அவன் முக்கோணிட பரப்பளவு பெருமானத்துல எவ்வளவு தந்திக்கிறான் 12 இது ரெண்டும் சமன் அப்படின்னு சொல்லிக்கிறான் இது ரெண்டுமே சமன் அப்படின்னு சொன்னால் இவங்கள தீர்த்து இப்படி ஒரு விடையை கொண்டு வர சொல்றோம் சொல்றீங்க சும்மா நார்மலா யோசிச்சு பாரு இப்ப நான் இதை எடுக்கிறேன் தனியா அடுத்து சொன்னா 12 சமன் எக்ஸ் எக்ஸா 2 கீழ் 2 வருமா இந்த 2 பிரிக்குது இங்கால போனா என்ன செய்யும் பெருக்கினா என்ன வரும் 24 சமன் எக்ஸ் இன்டு எக்ஸ் ஆக 2 வருமாடா இது ஃபுல்லா பெருக்கும் எக்ஸ் ஆல பெருக்கிறேன்னு சொன்னா கவனிச்சுக்கோ 24 எக்ஸ் ஆல பெருக்கினா வரும் எக்ஸ் தர எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் தர 2 எக்ஸ் இந்த 24 சக 24 சமனுக்கு அங்கால போனா அப்ப இங்க 0 ஆகிரும் 0 சமன் எக்ஸ் வர்க்கம் சக 2x சக 24 இந்த செட்டப் எங்கால போட்டோம் அங்கால 0 போட்டோம்டா எக்ஸ் வர்க்கம் சக 2x சக 24 சமன் 0 வந்துட்டா பாருங்க என்ன பச்சை தண்ணி ஓகே அடுத்த கேள்வி பார்ப்போம் அடுத்த கேள்வி கேட்கிறான் வினா 2 சமன்பாட்டை தீர்ப்பதன் மூலம் பிசி நீளத்தை காண்க அப்ப பிசி நீளம் காணணும்னு சொன்னா எங்களுக்கு யாரு பெருமானம் தெரியணும் பிசி நீளத்துல 2 பெருமானம் தெரியும் எங்களுக்கு அடுத்தது யாரு தெரியணும் யாரு பிள்ளைகள் தெரியணும் எக்ஸ் தான் தெரியணும் ஓகே இப்ப காணி இப்ப இதை தீர்ப்பதன் மூலம் இந்த எக்ஸுக்கான ஆன்சர் எடுக்க போறோம் காணி எக்ஸ் வர்க்கம் சக 2x சக 24 சமன் 0 டேய் b இன் குணகத்தை ரெண்டா பிரிச்சு எத்தனை வரும் b ட குணகம் எத்தனை 2 இது ரெண்டா பிரிச்சு என்ன வரும் 1 நான் என்ன சொன்னேன் 1 2 3 அப்படி வந்துச்சுன்னு சொன்னா அத வர்க்கம் போடுறதுன்னு விஷயம் முடியுதானடா ஓகே சரி காணிச்சுக்கோ அப்ப இந்த சக 24 அங்க பண்ணுவாங்க சக 24 சக 24 ஓகே எக்ஸ் வர்க்கம் சக 2x சமன் 24 இப்ப இதை எங்களுக்கு எப்படி மாத்தலாம் எக்ஸ் வர்க்கம் சக 2x இவரின் அரையாம் அடுக்குண்டா 1 அதாவது எக்ஸின் குணகத்தை ரெண்டா பிரிச்சு மறு 1 ஒன்றின் வர்க்கத்தை நாங்க என்ன செய்ய போறோம் இரு பகரமும் கூட்ட போறோம் 24 சக 1 வர்க்கம் சரி இப்போ காணிபிளல் இவரை நாங்க எப்படி மாத்தலாம்னு சொன்னேன் முன்னுக்கிக்கிறாளையும் லாசிக்கிறாளையும் எழுதுற முன்னுக்கிக்கிறாள் யாரு எக்ஸ் வர்க்கம் இலகுலல் பெருமானம் மட்டும் இந்த குறியீடு இந்த குறியீடு போட்டாச்சு இதுல சக வந்தா சக சாய வந்தா சாய போட்டாச்சு இந்த குறியீடு போட்டு முழுவதின் வர்க்கம் என்னமா
அந்த கோவைப்படுத்தும் போது ஒன்றுக்கு மூணு கழிக்கிற ஆ புரியுதில்ல அப்படி. அவர் இல்ல இவர். ஆ. சரியா? ஓகே. அடுத்தது இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா 24 ஒண்ணும் எத்தனடா? 25. 25. வர்க்கத்தை இல்லாம அவனை நாங்க இருப்புறோம் என்ன செய்யணும்? வர்க்கமூலம் போட்டா என்ன நடக்கும்? x ஆக ஒன்று சமன் பிளஸ் ஓ மைனஸ் வர்க்கமூலம் 25. வர்க்கமூலம் 25. சோ x சக ஒன்று சமன் சகவோ சய வர்க்கமூலம் 25 பெருமானம் என்னடா? 5. நீங்க சக பெருமானத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா, அதாவது இந்த குறியீட்டுல சக பெருமானம் எடுத்தீங்கன்னு சொன்னா x சக ஒன்று சமன் 5, x சமன் சக ஒன்னால போனா சய ஒன்றாகிறது. 5 சய ஒன்று சமன் 4. 4. அதுவே சயவுல எடுத்தீங்கன்னு சொன்னா, அதுவே சயவுல எடுத்தீங்கன்னு சொன்னா கவனிச்சுக்கோ, அதுவே சய பெருமானம் எடுத்தீங்கன்னு சொன்னா x ஆக ஒன்று சமன் சய 5, x சமன் ஏற்கனவே சய 5 இருக்குங்கல்ல, சகவோட அகல போனா சய 1, சய 5 சய 1 6 ஒரு காலமும் நீளமோ அகலமோ இடத்துல வராது, மறையில வராது, மறையில வராது. சோ x சமன் 4. அப்ப BC ர நீளம் தானே கேக்குறாங்க. BC சமன் என்ன? x ஆக 2. x க்கு பதிலா நாம என்ன போடலாம்? 4 சக 2. ஆகவே எத்தனை சென்டிமீட்டர் பிள்ளைகள்? 6 சென்டிமீட்டர். நான் வந்திருக்கேன் 6 சென்டிமீட்டர். விளைஞ்சாடா? 100% கிளியரா? இப்போ கொஞ்சம்